அரிஸ்டாட்டில் தோராயமாக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார்? ஏ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, பி 2400 ஆண்டுகளுக்கு முன்பு, சி 200 ஆண்டுகளுக்கு முன்பு, டி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. சரியான பதில் பி 2400 ஆண்டுகளுக்கு முன்பு. 2. கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் கிமு 384 முதல் கிமு 322 வரை வாழ்ந்தார். இது தற்போதைய காலத்திலிருந்து சுமார் 2400 ஆண்டுகளுக்கு முந்தையது. அவர் உயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் மற்றும் வகைப்பாட்டியலுக்கு அடித்தளம் அமைத்தார். 5வது தலைமுறை கணினிகளுக்கான தொழில்நுட்பமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ நுண்செயலி மைக்ரோ ப்ரோசெசர், பி வெற்றிடக் குழாய்கள் வாக்யூம் டியூப்ஸ், சி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டி டிரான்சிஸ்டர். சரியான பதில் சி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 8. 5ஆம் தலைமுறை கணினிகள் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை அடிப்படையாகக் கொண்டவை. இவை மனிதனைப் போல சிந்திக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை பெற்று வருகின்றன. ஏ நுண்செயலி 4ஆம் தலைமுறை கணினிகளில் பயன்படுத்தப்பட்டது. அடர்த்தியுடன் திடப்பொருட்களின் எந்த பண்பு ஒலி அலைகளின் வேகத்தை பாதிக்கிறது? ஏ மீள் பண்புகள் இலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டீஸ், பி மின்கடத்துத்திறன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, சி வெப்ப விரிவாக்கம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், டி காந்த உட்புகுத்திறன் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. சரியான பதில் ஏ மீள் பண்புகள் இலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டீஸ். சரியான விடை திடப்பொருட்களில் ஒலியின் வேகம் அதன் அடர்த்தி மற்றும் மீள் பண்புகளை இலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் பொறுத்து அமைகிறது. மேட்சித்தன்மை அதிகமாக இருந்தால் ஒலியின் வேகம் அதிகமாகும். தவறானவை பி மின்கடத்துத்திறன் மின்சார ஓட்டத்துடன் தொடர்புடையது. சிதைவு செயல்முறையால் உருவாக்கப்படுவதால் பாதுகாப்பான அகற்றலுக்காக தொட்டியிலிருந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றப்படுவது எது? ஏ சுத்தமான நீர், பி கரைந்த வாயுக்கள், சி கசடு ஸ்லட்ஜ், டி காற்று குமிழ்கள். சரியான பதில் சி கசடு ஸ்லட்ஜ். 2. சரியான விடை சி சோகஸ்மேலி கழிவுநீர் சுத்திகரிப்பு அல்லது சிதைவு செயல்முறையின் போது அடியில் தங்கும் திடக்கழிவுகள் கசடு என அழைக்கப்படுகின்றன. இவை அவ்வப்போது அகற்றப்பட்டு உரமாகவோ அல்லது பாதுகாப்பான முறையிலோ பயன்படுத்தப்படுகின்றன. குளோரோபிளாஸ்ட்களில் காணப்படும் மற்றும் உணவு உற்பத்திக்கு உதவும் நிறமி எது? ஏ ஹீமோகுளோபின், பி மெலனின், சி கரோட்டீன், டி குளோரோஃபில். சரியான பதில் டி குளோரோஃபில். சரியான விடை டி சோகஸ்மேலி குளோரோஃபில் சூரிய ஒளியை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்களுக்கு உணவு தயாரிக்க உதவுகிறது. இது தாவரங்களுக்கு பச்சை நிறத்தை அளிக்கும் முக்கிய நிறமியாகும். தவறான விடைகள் ஏ ஹீமோகுளோபின் இரத்தத்தில் ஆக்சிஜனை கடத்தும் ஒரு புரதமாகும். TNUA இரட்டிப்பாதலின் எந்த கூறு தோற்றுவாய்க்கு எதிரே அமைந்துள்ளது? ஏ முடிவு பகுதி த டெர்மினஸ், பி ஹெலிகேஸ் த ஹெலிகேஸ், சி பிரைமேஸ் த பிரைமேஸ், டி இரட்டிப்பாதல் கவை த ரிப்ளிகேஷன் ஃபோக். சரியான பதில் ஏ முடிவு பகுதி த டெர்மினஸ். 8. வட்ட வடிவ TNUA இரட்டிப்பாதலில் இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்துக்கு ஆரிஜின் நேர் எதிரே அது முடிவடையும் பகுதி டெர்மினஸ் அமைந்துள்ளது. இங்குதான் 2 இரட்டிப்பாதல் கவைகளும் சந்தித்து செயல்முறை நிறைவடைகிறது. மனிதர்களுக்கு எத்தனை ஜோடி ஆட்டோசோம்கள் உள்ளன? ஏ 23 ஜோடிகள், பி 46 ஜோடிகள், சி 1 ஜோடி, டி 22 ஜோடிகள். சரியான பதில் டி 22 ஜோடிகள். 2. சரியான விடை டி சோகஸ்மேலி மனிதர்களில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்களில் முதல் 22 ஜோடிகள் உடல் பண்புகளை தீர்மானிக்கும் ஆட்டோசோம்கள் ஆகும். இவை ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் பொதுவாக காணப்படும். எந்த வகை மின்தடை இணைப்பு தனிப்பட்ட மின்தடைகளின் கூடுதலுக்கு சமமான தொகுபயன் மின்தடையை அளிக்கிறது? ஏ பக்க இணைப்பு, பி தொடர் இணைப்பு, சி கலப்பு இணைப்பு, டி பாலம் இணைப்பு. சரியான பதில் பி தொடர் இணைப்பு. சரியான விடை பி சோகஸ்மேலி தொடர் இணைப்பில் தொகுபயன் மின்தடையானது
ரூபாய் தனித்தனி மின்தடைகளின் கூடுதலுக்கு R1 R2 R3 சமமாக இருக்கும். இந்த இணைப்பில் அனைத்து மின்தடைகள் வழியாகவும் ஒரே அளவிலான மின்னோட்டம் பாய்கிறது. அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள பின்வரும் தனிமங்களில் எது மாறுபடும் இணைத்திறன்களைக் கொண்டுள்ளது? A. குளோரின் குளோரின். B. பொட்டாசியம் பொட்டாசியம். C. சோடியம் சோடியம். T. தாமிரம் காப்பர். சரியான பதில் D. தாமிரம் காப்பர். சரியான விடை டி. சோகஸ்மெலி தாமிரம் காப்பர் 1 மற்றும் 2 ஆகிய மாறுபடும் இணைத்திறன்களைக் கொண்டுள்ளது. Cu2. சில தனிமங்கள் அவற்றின் வேதிவினைகளின் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைத்திறன்களை வெளிப்படுத்தும் பண்பை பெற்றுள்ளன. தொகுதி 1 உள்ள தனிமங்களின் இணைத்திறன் கூட்டிற்கான எலக்ட்ரான் அமைப்பு என்ன? A. 1s1. B. 2s1. C. 1s2. T. 1p1. சரியான பதில் A. 1s1. சரியான விடை A. சோகஸ்மெலி தொகுதி 1 தனிமங்கள் கார உலோகங்கள் அவற்றின் வெளிக்கூட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரானைக் கொண்டுள்ளன. இது ஏனேஸ்1 என்ற பொதுவான அமைப்பைக் குறிக்கும். இதில் 1s1 என்பது ஹைட்ரஜனின் எலக்ட்ரான் அமைப்பாகும். வீட்டு உபயோகத்தில் 15A மதிப்பீடு கொண்ட சுற்றின் நோக்கம் என்ன? A. மின்விசிறிகள் மற்றும் பல்புகளை மட்டும் இணைக்க. B. ஒளியூட்டலை மட்டும் வழங்க. C. அதிக சக்தி கொண்ட மின் சாதனங்களை இயக்க. T. குறைந்த சக்தி கொண்ட சாதனங்களை இயக்க. சரியான பதில் C. அதிக சக்தி கொண்ட மின் சாதனங்களை இயக்க. 3. சரியான விடை C. சோகஸ்மெலி 15 ஆம்பியர் 15A மின்சுற்று அதிக மின்சாரத்தை இழுக்கும் ஏர் கண்டிஷனர்கள் மற்றும் வாட்டர் ஹீட்டர்கள் போன்ற சாதனங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அதிக சுமை காரணமாக கம்பிகள் உருகுவதை தடுக்க உதவுகிறது. அல்கீன்கள் நீரில் கரையக்கூடியவையா? A. இல்லை, அவை கரையாதவை. No, they are insoluble. B. ஆம், ஓரளவு கரையக்கூடியவை. C. கரைதிறன் வெப்பநிலையை பொறுத்தது. T. ஆம், அதிக அளவில் கரையக்கூடியவை. சரியான பதில் A. இல்லை, அவை கரையாதவை. No, they are insoluble. சரியான விடை A. சோகஸ்மெலி அல்கீன்கள் முனைவற்ற நான்போலார் சேர்மங்கள் என்பதால் அவை முனைவுள்ள கரைப்பானான நீரில் கரைவதில்லை. தவறான விடைகள் B. அல்கீன்கள் நீரில் சிறிதளவும் கரைவதில்லை. விதை உற்பத்தி செய்யும் தாவரங்களின் எந்த வகைக்கு வேர்கள், தண்டுகள் மற்றும் இலைகள் உள்ளன? A. கூம்புத் தாவரங்கள் கானிஃபர்ஸ். B. பெரணிகள் ஃபர்ன்ஸ். C. விதைகளை உற்பத்தி செய்யாத தாவரங்கள். D. விதைகளை உற்பத்தி செய்யும் தாவரங்கள். சரியான பதில் D. விதைகளை உற்பத்தி செய்யும் தாவரங்கள். 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி விதைகளை உற்பத்தி செய்யும் தாவரங்கள் ஸ்பெர்மேட்டோஃபைட்ஸ் வேர், தண்டு மற்றும் இலைகளைக் கொண்ட நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலர் அமைப்பைக் கொண்டுள்ளன. இரத்தச் சிவப்பணுக்கள் உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து எதை சேகரிக்கின்றன? A. ஊட்டச்சத்துக்கள். B. ஆக்சிஜன். C. கார்பன் டை ஆக்சைடு. T. ஹார்மோன்கள். சரியான பதில் C. கார்பன் டை ஆக்சைடு. சரியான விடை C. சோகஸ்மெலி இரத்தச் சிவப்பணுக்கள் திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடைச் சேகரித்து நுரையீரலுக்கு கொண்டு சென்று வெளியேற்ற உதவுகின்றன. இதில் உள்ள ஹீமோகுளோபின் வாயுக்களின் பரிமாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 5 சென்டிமீட்டர் குவிய நீளம் கொண்ட மற்றும் ஒளியை குவிக்கும் லென்ஸின் வகை எது? A. ஒரு குழி லென்ஸ். B. ஒரு குவி லென்ஸ். C. ஒரு விரிக்கும் லென்ஸ். T. ஒரு தலகுழி லென்ஸ். சரியான பதில் B. ஒரு குவி லென்ஸ். சரியான விடை B. சோகஸ்மெலி குவி லென்ஸ் ஒளியை குவிக்கும் பண்பு கொண்டது, எனவே இது குவிக்கும் லென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதன் குவிய தொலைவு நேர்மறையாக கருதப்படுகிறது. தவறான விடைகள் A. குழி லென்ஸ் ஒளியை விரிக்கும் தன்மை கொண்டது. நியூட்டனின் இரண்டாம் விதி எதைக் குறிக்கிறது? A. விசை விதி. B. ஒரு ராக்கெட்டின் உந்து விசை. C. ஒரு பறவையின் பறக்கும் தன்மை. T. ஒரு பொருளின் நிலையான சமநிலை. சரியான பதில் A. விசை விதி. 4. நியூட்டனின் இரண்டாம் விதி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் என்று கூறுகிறது. Fma.
இது விசையின் அளவை கணக்கிட உதவுவதால் விசை விதி என்று அழைக்கப்படுகிறது. நிலையான மின்னழுத்தத்தை கருத்தில் கொள்ளும்போது ஒரு மின் சாதனத்தின் குறைந்த சக்தி மதிப்பீடு அதன் மின்தடையை பற்றி என்ன? ஏ. அதிக மின்தடை. பி. குறைந்த மின்தடை. சி. மின்தடையில் மாற்றம் இல்லை. டி. மாறுபடும் மின்தடை. சரியான பதில் ஏ. அதிக மின்தடை. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி PVR என்ற சூத்திரத்தின்படி மின்னழுத்தம் V நிலையாக இருக்கும்போது மின்சக்தி P மின்தடைக்கு R எதிர் விகிதத்தில் இருக்கும். எனவே குறைந்த சக்தி மதிப்பீடு கொண்ட சாதனம் அதிக மின்தடையை கொண்டிருக்கும். பூச்சிகளால் மகரந்த சேர்க்கை செய்யப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. எண்டோமோஃபிலி, என்டோமோஃபிலி. பி. விலங்குகள் வழி மகரந்தச் சேர்க்கை, ஜூஃபிலி. சி. நீர் வழி மகரந்தச் சேர்க்கை, ஹைட்ரோஃபிலி. டி. காற்று வழி மகரந்தச் சேர்க்கை, ஆனிமோஃபிலி. சரியான பதில் ஏ. எண்டோமோஃபிலி, என்டோமோஃபிலி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் போன்ற பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்தச் சேர்க்கை எண்டோமோஃபிலி எனப்படும். இத்தகைய மலர்கள் பூச்சிகளை கவர பிரகாசமான நிறம், மணம் மற்றும் தேன் சுரப்பிகளை கொண்டிருக்கும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?